ஓகே. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா we are going to start கம்பெனிலால ரிமைனிங் போர்ஷன்ஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட் 15 days இதே ரொட்டீன் தான். 15 days உங்களை தூங்க விட போறது கிடையாது. மத்தியானம் சாப்பிட்டு நல்லா வந்து தெளிவாக வந்து உட்காந்துக்கோங்க. வி வில் சி கம்பெனில. சரியா? அடையே தேனுலக காதல கதை கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் தூங்க விட மாட்டோம்ல. ஸோ டோன்ட் வரி. அண்ட் ஹஸ்பண்ட் வி வில் கம்ப்ளீட் இட் வித்தவுட் எனி ரஷ்ஷிங். ரஷ் பண்ணாம ஐ வில் என்ஷூர் இன் சச் அ வே தட் யூ வில் லேர்ன் ஹியர் இட் செல்ஃப். நோ நீட் டு புட் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் அதெல்லாம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஸ்டே வித் மீ அண்ட் கொடுக்குற நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் ஐம் மெட்டிகுலஸ்லி ரைட்டிங் ஆன் மை ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஸோ அதுதான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு ஃபாலோ இட். You will be able to ace it easily. So don't take any pressure. We have sufficient 40 days. We can ace it. We can ace the exam easily. Clear? Fine. With this, let's begin the session today. General meeting. See, meeting அப்படின்றது it plays a very very important role in the company form of organization. Clear? So எந்த ஒரு decision எடுக்கணும்னா we will take using the with the help of meeting we will take the decision. எதுக்காக meeting? Why we are forming the meeting? So that we will be able to ask other people's opinion and majority யாரோடது பெட்டரா இருக்கோ so we will take the decision. அது ஒரு ரீசன் மீட்டிங் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் we are conducting meeting in order to share our own thoughts இல்லைன்னா மற்றவங்களோட தாட்ஸை கேட்கறதுக்கு. So that it will take, we will be in a position to take a better decision. Clear? So why we need to take a better decision? Because கம்பெனி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல யூ ஆர் நாட் த ஒன்லி ஓனர். ஆர் வெறும் உங்களோட மணி மட்டும் இன்வால்வ் ஆகியிருக்காது, பப்ளிக் மணியும் இன்வால்வ் ஆகியிருக்கும். நான் சொல்றது லிஸ்டட் கம்பெனில. கிளியர்? ஸோ அப்போ டெசிஷன் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனுமே இட் இம்பாக்ட்ஸ் யுவர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆல்சோ. ஸோ அப்போ யுவர் டெசிஷன் ஷுட் நாட் பி லைக் உங்களோட வந்து மோனோபொலியே இருக்கக்கூடாது. தட் இஸ் தான் தோன்றியா நான் சொல்றது தான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. கிளியர்? ஸோ தட் யூ ஷுட் ஆஸ்க் அதர்ஸ் ஆல்சோ, அதர்ஸ் ஒப்பீனியன் ஆல்சோ. இந்த how you can ask opinion adalana, then you have to conduct the meeting and the meeting la you will get the outcome. You can take decisions and you can implement everything. Clear? So idan basic overview. First meeting na enadhu? Meeting basic definition. So basic definition enaduna or basic meaning enaduna, gathering of person for transacting any lawful activities. Any lawful activities. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்து அந்த தேட்டருக்கு வந்து பாம்பு வச்சிடலாம் அப்படின்னா தென் அந்த மீட்டிங் வந்து வேலிட் மீட்டிங் கிடையாது. கிளியரா? ஸோ கேதரிங் ஆஃப் பர்சன்ஸ் ஃபார் டிரான்சாக்டிங் எனி லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ். கிளியர்? குண்டு வைக்கிறது, அவனை போடுறது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கிளியர்? நம்ம துப்பாக்கி விஜய் நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஹெட் ஷாட்ஸ் அட் அ டைம்ல. ஸோ அதெல்லாம் வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ். கிளியர்? அவங்கலாம் வந்து தே சாக்ரிஃபைஸ்டு தேர் கரியர் அண்ட் தே ஓகே ஃபைன் ஃபைன் எனிவே. ஸோ ஹவு கம்பெனி கேன் டேக் டெசிஷன்? ஸோ கம்பெனி வந்து எப்படி டெசிஷன் எடுக்கும் அப்படின்னா, see company even though it is an artificial person, it has common seal. அதெல்லாம் பேசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க கரெக்டா? company is an artificial person, it has own seal, அதெல்லாம் fine, but it will not be able to take decision on its own. Then who will take decision na? On behalf of the company there will be some board of directors. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க? They will take the decision. அந்த decision எப்படி எடுப்பாங்க? They will conduct the meeting and they will pass the resolution. and அந்த resolution மூலமா தான் என்ன ஆகும்? அந்த டெசிஷன் வந்து வேலிட் ஆகும். கிளியர்? சார் இப்போ ரெசல்யூஷன் என்ன சார்? ரெசல்யூஷன் தீர்மானம். இந்த இதுல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஈவன் யூ கேன் சி இன் லோக்சபா, ராஜ்யசபா, சட்டமன்றத்திலலாம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு இல்லையா? ஸோ லைக் தட். ஸோ ரெசல்யூஷனா தீர்மானம் மீனிங் ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த முடிவு வந்து சே ஐ ஹவ் டிசைடட் டு டேக் திஸ் கிளாஸ், இது ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு மனதான் வந்து என்ன பண்ணணும்? தே ஹவ் டு அப்ரூவ். தட் இஸ் கால்ட் ரெசல்யூஷன். கிளியர்? So how company can take decision அப்படின்னா through resolutions passed at validly held meeting. validly held meeting என்னது? that is அந்த மீட்டிங்ல என்ன இருக்கணும்? lawful activitiesக்காக ஒரு தீர்மானம் வந்து ஏற்றி இருக்கணும். clear? that's it. then example ஒன்று கூட சொல்லலாம், but fine, this is fine. decision making powers vest with members and directors. ஸோ இதுல இப்போ இந்த டெசிஷன் மேக்கிங் யார் எடுப்பா அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸால் எடுக்க முடியாது. ஷேர் ஹோல்டர்ஸால் எடுக்க முடியாது. பிகாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் வைட் ஸ்ப்ரெட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேக்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல வர வச்சு, இதுனா விஜயன் ஆடியோ லான்ச்சா, எல்லாரையும் ஒரு இடத்துல வர வச்சு நம்ம வந்து கை தூக்கி உங்களுக்கு இது ஓகேவா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு நோ ரைட். திஸ் கம்பெனி ஸோ சிம்பிளி தேர் டூயிங் பிஸ்னஸ். ஸோ அப்படி இருக்கும் பொழுது on behalf of shareholders, the shareholders will appoint members இருப்பாங்க, directors இருப்பாங்க. They will take business decision for the benefit of the company as well as the shareholders. Clear?
இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் they will not ask. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ். பக்கா? தென் அடுத்தது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அக்கௌண்ட்ஸ்ல we have discussed, right? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அக்கௌண்ட்ஸ் இப்படி தான் பண்ணணும், இன்வென்ட்ரி இப்படி தான் வேல்யூ பண்ணணும், ஃபிக்ஸ்ட் அசெட் இப்படி தான் வேல்யூ பண்ணணும்னு சொல்றது யாரு? there is something called accounting standards, and accounting standard படி தான் we are following. இதே பெரிய கம்பெனிக்கு Ind AS will be applicable, which is nothing but standards. எதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் இது? அக்கௌண்டிங்கான ஸ்டாண்டர்ட்ஸ். இதே இப்படிதான் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த மாதிரி there is something called audit பண்ணணும், இப்படிதான் நீங்க ஆடிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், if you are valuing the, if you are auditing the inventory, ஸோ இந்த இன்வென்ட்ரி இப்படிதான் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் போகணும், யூ ஹாவ் டு கவுண்ட் செக், மேனேஜ்மெண்ட்டை கவுண்ட் பண்ணுவாங்க, நீங்க அதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்ற இந்த யூசர் மேனுவல் எல்லாமே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். ஸோ இப்போ ஆடிட்டிங் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த மாதிரி உங்களுக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, தட் இஸ் கால்ட் செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட். என்னது? தட் இஸ் கால்ட் செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட். கிளியர்? யூ ஹவ் ஸ்டடிட் இன், ஐ திங்க், குரூப் 2 இல்ல வேற என்ன சப்ஜெக்ட்ல வந்திருக்கா? அந்த செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து இதே மாதிரி மீட்டிங்னா எப்படி இருக்கணும், எப்படி கண்டக்ட் பண்ணணும்னு இன்னும் எலாபரேட்டா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னா, சம்டைம்ஸ் வந்து லால அந்த அளவுக்கு டீட்டெயில்டா சொல்ல முடியல அப்படின்னா, அந்த விட்டு போன பச்சா குச்சா, அந்த விட்டு போன ரெசிடியூவல் இருக்கும் இல்லையா, அந்த விட்டு போனது they will include in secretarial standards. Not only secretarial standards, டீட்டெயில்டா they will give. இட்ஸ் லைக் எப்படின்னா, லால வந்து துபாய் அப்படின்னு இருக்குன்னா, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்க சந்து, அந்த மாதிரி இட் வில் பி வெரி வெரி ஸ்பெசிபிக். கிளியர்? ஃபைன். அந்த மாதிரி there are many standards, SS1, 2 அந்த மாதிரி செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட் 2 என்ன சொல்லுதுன்னா, செக்ரட்டரியல் 2 on ஜெனரல் மீட்டிங். என்ன மீட்டிங்? ஜெனரல் மீட்டிங். ஸோ அதுல தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாலையும் இந்த விஷயம் மென்ஷன் பண்ணிருக்கு, ஸ்டாண்டர்ட்லயும் மென்ஷன் பண்ணிருக்கு. என்னதுன்னா, இந்த மீட்டிங் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஓபிசி. மீட்டிங் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யாருக்கு? ஓபிசி. ஓபிசினா என்னது? 1% கம்பெனி. 1% கம்பெனி. வெரி குட். ஐ திங்க் மேம் சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்புறேன். தென் நோட்டிஃபைடு கம்பெனிஸ், கவர்மெண்ட் வந்து சொல்லி கொடுத்தாங்களே, சிரிக்கிறீங்க ரிஷித், சொல்லி கொடுத்தாங்க தானே ஓபிசிலாம்? எஸ் சார். எஸ் சார், எஸ் சார். எக்ஸாம் சார். ஓகேவா? அண்ட் தென் கவர்மெண்ட் எதனாச்சும் நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, தென் அந்த கம்பெனிஸ்க்கு வந்து மீட்டிங் வந்து இட்ஸ் நாட் அப்ளிகபிள். சே ஃபார் எக்ஸாம்பிள், இட் குட் பி டிஃபென்ஸ் கம்பெனி. ஸோ இந்த டிஃபென்ஸ் கம்பெனிக்கு வந்து they will not disclose because it's being a confidential information. They will not disclose all those things. Clear? Fine. ஸோ அப்போ மீட்டிங்னா என்னது? மீட்டிங்னா there should be minimum 2 or more persons. மினிமம் 2 பேர் இருந்தால் தான் மீட்டிங். அப்படி இல்லைன்னா வந்து தனியாக பேசுறது. கிளியர்? ஸோ 1 person cannot conduct meeting. ஸோ இந்த சாப்டர்ல இருந்து இது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி பெரிய சாப்டர், பட் ஈஸி. சின்ன பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். கிளியர்? அண்ட் ஈஸிலி வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்பவே இப்போ ஐ வில் டெல் யூ ஹவு யூ வில் ஸ்டடி அப்படின்ட்டு. இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவேன். இப்பவே அப்படியே படிச்சு எனக்கு அப்படியே வாட்ஸ்அப்ல டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சிருங்க. கிளாஸ்ல இது எல்லாமே நடக்கும் இன்னைல இருந்து. கிளியர்? யூ வில் சி. தென் ஸோ மீட்டிங் ஆஃப் த மெம்பர்ஸ். ஸோ எதுக்காக வை வி நீட் டு இந்த மீட்டிங் ஆஃப் மெம்பர்ஸ் எதுக்குன்னா, டு டேக் அப்ரூவல் ஆஃப் சர்டன் பிசினஸ் ஐட்டம்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி மர்ஜர் அண்ட் அக்விசிஷனுக்கு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐடியா அண்ட் வோடஃபோன் இஸ் கோயிங் டு மர்ஜ் அப்படின்னா, தென் ஃபர்ஸ்ட் இட் வில் நாட் பி டேக்கன் பை has such அப்படியே ஓன் டிசிஷன் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் they need to conduct a meeting. அந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் they will propose it and they will get approval. கிளியர்? பக்கா இது வரைக்கும்? ஸோ மீட்டிங்கோட பர்பஸ் புரிஞ்சுது? தென் as per secretarial and as per companies act, at least 1 yearல once ஆச்சு you should conduct the meeting. That is annual general meeting. At least ஒரு மீட்டிங் ஆச்சு you should conduct, which is mandatory as per the requirement of the law. Clear? இது வரைக்கும் எக்ஸாமுக்கும் இது நம்மளுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட். இப்போத்துல இருந்தா வந்து எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மீட்டிங் ஆஃப் மெம்பர்ஸ் மீட்டிங் இருக்குதுல்ல, members meeting can be categorized into 3. Members meeting can be categorized into how much? 3. One is annual general meeting, second one is extraordinary general meeting, third one is class meeting. இது என்னன்றது ஒன்னொன்னா பார்ப்போம். அண்ட் questions எதனாச்சும் காயின் ஆகணும் அப்படின்னா இதுக்குள்ள இருந்தா questions will be coined. Clear? Then first AGM na annual general meeting. The name itself says வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது annual general meeting. Clear? Fine. So seeking approval for certain ordinary activity. இப்போ இங்க இருந்து we'll learn ஒவ்வொரு வார்த்தையும் we'll learn very very meticulously. சரியா? Now listen carefully. இதுல இருந்து seeking AGM ல எதுக்காக AGM கண்டக்ட் பண்றோம்னா seeking approval of
certain ordinary activities. Certain what? Certain ordinary activities. Record out. Certain ordinary activities. So next question, what do you mean by ordinary activities? Any idea? Ordinary activities na என்னது? ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம். ரெகுலரா நடக்கிற விஷயம். காமன். காலங்காத்தால வந்து ஷட்டர் திறக்கிறது, டியூப்லைட் போடுறது, ஃபேன் ஆன் பண்றது, கூட்டி பெருக்கிறது. ஃபைன். ரஷீத் யாரும் சொல்ல விரும்புறீங்களா? சார் நோ சார். ஓகே சார். ஓகே. ஒருக்கல் ஒரு கண்ணாடி படம் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? எஸ் சார் பார்த்துருக்கீங்க? உதய அண்ணா அது. ஓகே. ஏன்னு சொல்றேன். சரி ஃபைன். ஸோ ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ்னா என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி சீக்கிங் அப்ரூவல் ஆஃப் சர்டன் ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ்ல சில அப்ரூவல் தேவைப்படுதுன்னா அதை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் கண்டக்ட் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் இன் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். கிளியர்? அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்க வேற எது பண்ணணும்னாலுமே that will be called as extraordinary general meeting. Transact any business other than ordinary business. Transact any business other than what? Other than ordinary business. Clear? Then last is class meeting. Class meeting என்னதுன்னா meeting of particular class of members. There are particular class of members. அவங்களுக்குன்னு சில ரைட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்கள மட்டுமே வச்சு கண்டக்ட் பண்ற மீட்டிங் தான் வந்து கிளாஸ் மீட்டிங். அது என்னன்றது பின்னாடி வரும். We will see. Clear? Got overview? Now we will study one by one slowly. First, AGM, annual general meeting. It is governed and it is mentioned under section 96. So AGM நால என்ன செக்ஷன் ஞாபகம் வரணும்? செக்ஷன் 96. செக்ஷன் ஞாபகம் வச்சுக்க வேணும்னா அப்படின்னா your wish. Try to remember. எக்ஸாம்ல வந்து இதுவா அதுவா அப்படின்னு மாத்தி எழுதாதீங்க. தெரியலன்னா செக்ஷன் நம்பர் மென்ஷன் பண்ணாதீங்க. தெரியாம ஒரு செக்ஷன் நம்பரை வந்து எழுதுனீங்கன்னா ஃபுல்லுத்தையும் அடிச்சு போட்டுருவாங்க. You don't know the section number, right? As per the Companies Act 2013 போதும். செக்ஷன்ல மென்ஷன் பண்ணாதீங்க. செக்ஷன் நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் மென்ஷன் பண்ணுங்க, இல்லைன்னா மென்ஷன் பண்ண தேவை கிடையாது. ஸோ செக்ஷன் 96 என்ன சொல்லுதுன்னா இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் எவ்ரி கம்பெனி டு கண்டக்ட் அன் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் எக்ஸப்ட் ஃபார் ஓபிசி. ஸோ இந்த விஷயத்த சொல்றது எதுல சொல்லியிருக்காங்க? செக்ஷன் 96ல. செக்ஷன் 96ல என்ன சொல்லியிருக்காங்க? கண்டிப்பா ஒவ்வொரு கம்பெனியும் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியே ஆகணும். எக்ஸப்ட் யாரு? எக்ஸப்ட் 1% கம்பெனி. கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சுதா? எனி டவுட்? Now business to be transacted at AGM. So AGM ல என்ன business they will transact. AGM னா என்னது? வருஷத்துக்கு ஒரு தடவை they will conduct the meeting. ஓகேவா? இமேஜின் பண்ணணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஃபேவரட் எக்ஸாம்பிள். யூ ஹவ் சீன் திஸ். நாடகம் பார்ப்பீங்களா? சாரி நாடகம். வாரிசு படம் பார்த்தீங்களா? ரெண்டும் ஒண்ணுதான். அந்த படத்துல வந்து ஒரு சீன் வரும். ரிமெம்பர் தட் விஜய் அண்ணா வருவாரு, மீட்டிங் ஒரு கண்டக்ட் பண்ணுவாரு. ஞாபகம் இருக்கா ரஷீத்? பாத்திருக்கீங்களா? எஸ் சார் பாத்துருங்க சார். விடிஐ கணேஷ் அப்புறம் ஒரு 4 கேரக்டர்ஸ். நான் எப்பப்பெல்லாம் மீட்டிங் சொல்றேனோ அந்த இது இமேஜின் பண்ணிக்கோங்க. டோன்ட் கோ இன்டு தி கண்டென்ட். அந்த கண்டென்ட்டுக்குள்ள போகாதீங்க. ஜஸ்ட் அந்த என்விரான்மெண்ட் மீட்டிங் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஜஸ்ட் இமேஜின், விஷுவலைஸ் இட். ஓகேவா? ஸோ இப்போ அந்த பிசினஸ் மீட்டிங்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா தே கேன் கண்டக்ட் 2 types ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். எத்தனை டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஆர் வாட் கேன் பி டன் இன் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அப்படின்னா 2 விஷயம். எய்தர் ஆர்டினரி பிசினஸ் ஆர் ஸ்பெஷல் பிசினஸ். சரியா? ஸோ ஆர்டினரி பிசினஸ்க்கு எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் தேவை கிடையாது. எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னு நான் சொல்றேன். ஜஸ்ட் நான் சொல்றது அப்படி அப்படியே காதுல வாங்கிக்கோங்க. எவ்ரிதிங் வில் கெட் லிங்க்டு ஒன்ஸ் வி கம்ப்ளீட் த சிலபஸ் ஆர் சாப்டர்ஸ். முடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கனெக்ட் ஆகும். அதனால நான் என்ன சொல்றேன்னா இப்போதைக்கு காதுல வாங்கிக்கோங்க. அது ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ்ல வரும்போது ஐ வில் அகைன் லிங்க் இட் வித் திஸ் செக்ஷன். சரியா? ஆர்டினரி பிசினஸ்க்கு என்ன தேவை கிடையாது? எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் தேவை கிடையாது. ஸ்பெஷல் பிசினஸ்க்கு எக்ஸ்பிளனேட்டரி தேவை. போதுமா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ரஷீத், எதுக்கு வந்து எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் தேவை கிடையாது? ஆர்டினரிக்கு தேவை கிடையாது. எதுக்கு தேவை? ஸ்பெஷல். That's it. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். Now ஆர்டினரி பிசினஸ்ல என்ன சார் பண்ணுவாங்கன்னா ஆர்டினரி பிசினஸ்ல 4 விஷயம் தான் பண்ணுவாங்க. எத்தனை விஷயம்? only 4 things. apart from 4 activities நீங்க பண்ற எல்லாமே ஸ்பெஷல் பிசினஸ் தான், எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங். கிளியர்? ஸோ ஆர்டினரி பிசினஸ்னா அதுல வர்றது 4 விஷயம் தான். எத்தனை விஷயங்கள்? 4 விஷயங்கள். எப்படி வந்து
கன்சாலிடேஷனுக்கு வந்து 3 விஷயம் காமனும். அந்த கன்சாலிடேஷன் உடனே காணாம போயிட்டாரு ரஷீத். சார் கன்சாலிடேஷன் போன் கீழே வந்துச்சு சார். சரி சரி சரி. அந்த கன்சால்டேஷன் நல்ல போனே அதிர்ந்துருச்சு. கன்சால்டேஷன்ல எப்படி வந்து 3 அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இது பேசிக்கோ, அந்த மாதிரி ஆர்டினரி பிசினஸ் அப்படின்னு 4 விஷயங்கள். கன்சால்டேஷன்ல 3 விஷயங்கள் என்னென்னது ரஷீத்? சார் சார் தான். அசோசியேட் கம்பெனியோட ஷேர்ஸ், ஜியோ அப்புறம் அசோசியேட் சிலபஸ்லயே கிடையாது, சப்சிடரி கம்பெனி. ஆமா சார் அந்த ஷேர் கேபிட்டல் யாரது எடுக்கணும்? சப்சிடரி எடுக்கணும், ஹோல்டிங் எடுக்கணுமா கன்சால்டேட் பண்ணும்பொழுது? ஹோல்டிங். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் யாரது எடுக்கணும்? ஹோல்டிங் எடுக்கணுமா சப்சிடரி எடுக்கணுமா? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோல்டிங் தான் சார். ஹோல்டிங் எடுக்கணுமா? வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். ஹோல்டிங் தான் எடுக்கக்கூடாது, சப்சிடரி எடுக்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் கன்சால்டேட் பண்ணும்போது எங்க மட்டும் தான் எடுப்போம்? காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கண்டுபிடிப்போம் இல்லையா, அங்க மட்டும் தானே எடுப்போம். ரிவைஸ் இட். மூணாவது என்னது மேடம்? மேடம் கேப். நல்லது, கங்க்ராச்சுலேஷன். சரி, ஓகே. Thank you. கம் பேக் டு ஆர்டினரி ஆக்டிவிட்டிஸ். ஸோ ஆர்டினரி ஆக்டிவிட்டிஸ்னா 4 விஷயங்கள். என்னென்ன விஷயங்கள்? 4 விஷயங்கள். அந்த 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, என்ன இருக்குது? ஒரு கல் ஒரு கண்ணாடியில் அடை, அந்த இதுதான் ADDA. ஓகேவா? A for accounts, D for declaration of dividend, and again another D for directors, and last A for approval. Clear? இந்த 4 விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ். A for என்னது? ஃபர்ஸ்ட் see here. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா A, consideration of financial statement and consolidated financial statement, report of board of directors and auditors. ஃபர்ஸ்ட் என்னத்தை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆர்டினரி ஆக்டிவிட்டி வந்து கன்சிடரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மீட்டிங் இருக்குல்ல, விஜயண்ணா மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் வாட் தே வில் டிஸ்கஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தே வில் டிஸ்கஸ், தே வில் அப்ரூவ். சரியா? ஃபர்ஸ்ட் வாட் தே வில் டிஸ்கஸ்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தே வில் டிஸ்கஸ், தே வில் அப்ரூவ். சரியா? அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. லெட் அஸ் நாட் கோ டீப் இன்டு இட், ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ்ல படிப்போம். ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை அதில் கன்சிடர் பண்ணுவீங்க. சரியா? லாஸ்டா வந்து ஆடிட்டர் ரிப்போர்ட்டை அதில் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ 3 விஷயங்கள் என்னென்ன கன்சிடர் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூடிங் கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டர். பக்கா? இதுதான் வந்து A. பக்கா? சார் இங்க அக்கௌண்ட்ஸே இல்லை, என்னது A போட்டு வச்சிருக்கீங்கன்னா, ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் தானே, அதனால. புரியுதா? இல்ல இங்க தெரியுதுல, ஸ்கிரீன் தெரியுதுல. தெரியுது தெரியுது சார். தெரியுது. எனக்கு போன்ல நல்லா நான் clear பாட்டு ஆ பேசிட்டு ஸ்கிரீனே தெரியல சார்ட்டீங்கன்னா. So A for accounts, but don't write accounts there. Consideration of financial statement, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ரிப்போர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டர்ஸ். பக்கா? புரியுது? தென் நெக்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட். நம்ம இவ்வளவு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்ற டிசிஷன் எங்க தான் எடுப்பாங்க? ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல தான் எடுப்பாங்க. அண்ட் அந்த டெசிஷன் இஸ் ஆர்டினரி ஆக்டிவிட்டி. த டெசிஷன் இஸ் வாட்? த டெசிஷன் இஸ் ஆர்டினரி ஆக்டிவிட்டி. பக்கா? தென் இது வரைக்கும் 2 ஆர்டினரி ஆக்டிவிட்டி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னது? கன்சிடரேஷன் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் CFS, ரிப்போர்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் ஆடிட்டர்ஸ். செகண்ட் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட். பக்கா? தென் தேர்ட் D. CFS reform என்ன? என்னது? CFS reform கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் consideration. ஸ்டேட்மெண்ட். கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் இப்பதான் கேட்டது. போச்சா? Okay, okay. கரண்ட் போச்சா? இல்ல சார். இல்ல ரஷீத் Okay. என்ன தடைகள் வருது. தென் D for director appointment in place of retiring. லைக் டைரக்டர், ஒரு டைரக்டர் ரிட்டையர் ஆகுறாங்கன்னா அந்த டைம்ல வந்து you will appoint another director. கிளியர்? அந்த டைரக்டர் மெம்பர்ஸ்லாம் இஃப் யூ ஹேவ் எனி ஒரு மாதிரி இன்னும் கிளாரிட்டி வரல அப்படின்னா டோன்ட் வரி, வித்தின் 15 daysக்குள்ள உங்களுக்கு வந்துடும். எவ்ரி திங் வில் கெட் கனெக்டட். டைரக்டர்ஸ்னா யாருன்னு இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கனெக்ட் இட் சோ ஃபார், யூ வில் பி ஏபிள் டு கனெக்ட் இட் ஷார்ட்லி. பக்கா? தென் லாஸ்ட் வந்து அப்ரூவல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் அண்ட் ஃபிக்ஸிங் ரெம்யூனரேஷன். லாஸ்டா யாரு? லாஸ்டா ஆடிட்டர். கிளியர்? அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர், அப்ரூவல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் அண்ட் ஃபிக்ஸிங் ரெம்யூனரேஷன். ஸோ புதுசா ஆடிட்டர் KPMGயோ இல்ல டெலாய்ட்டையோ இல்ல வந்து ரஷீதியோ இல்ல ஜிபிகாவையோ ஆடிட்டரா என்ன பண்ணலாம்? அப்பாயிண்ட் பண்ணலாம். அது வந்து என்ன பண்ணணும்? தே ஹேவ் டு அப்ரூவ் இன் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். அந்த அப்ரூவ் பண்றது வந்து ஆர்டினரி ஆக்டிவிட்டி. அந்த அப்ரூவ் பண்றது என்னது? ஆர்டினரி ஆக்டிவிட்டி. பக்கா இது வரைக்கும்? And this is very 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 important. They can even ask this as a question also. Clear? Now I will give you 1 minute time. Read now itself and write now itself.
குவிக், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ்னா என்னது? இந்த 4 விஷயங்கள் வாய் திறந்து படிங்க. ஆர்டினரி ஆக்டிவிட்டி. Financial statement வந்து படிச்சாச்சா? படிச்சாச்சா ஆர்டினரி ஆக்டிவிட்டீஸ்? எஸ் சார். எஸ், ஃபைன். இன்னைக்கு டெஸ்ட் வேற இருக்குல்ல உங்களுக்கு? எஸ். Yes, sir. அந்த டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. தென் யூ வில். அந்த டெஸ்ட் ஒழுங்கா எழுதுங்க. ஃபுல் ஃபிளெஜ்ட் டெஸ்ட் அது. ரைட் வெரி மெட்டிகுலஸ்லி. சரியா? Don't take it lightly. Take it very seriously as if your exam. Because Shapnam is putting so much efforts. So much, literally so much of efforts. So please do justification for that. Write proper. Then, so apart from this, whatever the business you are transacting, that will be called a special business. சரியா? So and the special business explanatory statement is must. So special business na என்னது? Other than these 4. பக்கா? மறக்க மாட்டீங்களே? ஓகே. எக்ஸாம்ல அடன் எழுதி வச்சுட்டு வந்தாருங்க, அடிச்சு போட்டுருவாங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் சொன்னது. கிளியர்? ஸோ தென் ஹோல்டிங் ஆஃப் ஏஜிஎம், திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அஃப்கோர்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு தாக்க வைக்கணுன்றது கிளியர். பட் இட் ஹேஸ் டு பி கண்டக்டட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் எவ்ரி கேலண்டர் இயர். சாரி, கேலண்டர் இயர்னா என்னது? குவிக். Jan to December. Jan to December. அவ்வளோதான். ஸோ அப்போ ஜான் டு டிசம்பர்ல ஒரு ஜெனரல் மீட்டிங் ஆச்சும், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங், ஒரு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆச்சும் கம்பெனி வந்து நடத்திருக்கணும். பக்கா? சிம்பிள், அவ்வளவுதான். That's it. Has such an point. Then first AGM should be held within 9 months from closing financial year. First annual general meeting na என்னது? Say for example இதான் என்னோட first, for example July 15 July 15 தான் நம்மளோட HVCB started. Say for example இதோட இது எப்போ முடியும்? 31st March 2025 financial year. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் மட்டும் நான் வித்தின் 9 monthsக்குள்ள என்னால் கண்டக்ட் பண்ண முடியுமானா என்னால் கண்டக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஜெனரல் மீட்டிங் மட்டும், ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் மட்டும் நான் எப்போ பண்ணலாம்? 9 monthsக்குள்ளார, ஃபைனான்சியல் இயர் முடிஞ்ச 9 monthsக்குள்ளார நான் என்ன பண்ணலாம்? ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணலாம். சரியா? இது எதுக்கு மட்டும்தான்? ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான். தட் இஸ் 31st December 2025 நான் என்ன பண்ணிருக்கணும்? ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிருக்கணும். கிளியர்? பக்கா? அதுக்கப்புறம் சப்சீக்வெண்ட் ஏஜிஎம் டு பி ஹெல்டு வித்தின் 6 months from date of closing of financial year. அப்படின்னா என்னது? சே ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இயர், தட் இஸ் 31st March 2026 ஃபைனான்சியல் இயர் முடியுது இல்ல, தட் இஸ் 25-26 ஃபைனான்சியல் இயர் முடியுது இல்லையா? அந்த ஃபைனான்சியல் இயருக்கான ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நான் எப்பத்துக்குள்ளார கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபைனான்சியல் இயர் முடிஞ்ச 6 monthsக்குள்ளார, which means 36/39/2026. கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு, முதல்ல கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்க அந்த ஃபைனான்சியல் இயர் முடிஞ்ச 9 மாசத்துக்குள்ள கண்டக்ட் பண்ணிக்கோங்க எப்ப வேணும்னாலும். அதுக்கப்புறம் வர பிசினஸ் எல்லாத்தையுமே வந்து அதுக்கப்புறம் வர சப்சீக்வெண்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் எல்லாமே ஃபைனான்சியல் இயர் முடிஞ்ச 6 monthsக்குள்ளார கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்கணும். அவ்வளவுதான். இப்போ ஐ வில் ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின், யூ ஆன்சர். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் டியூ டேட் வந்து என்னது? சார் அது எப்படி சார் எனக்கு பேருன்னு கேட்டாங்க. ரஷீத். What is the due date for conducting annual general meeting for Reliance Industries? Quick. No idea. Yeah, no idea. Madam?
6 months கண்டக்ட் பண்ணுமா சார் சப்சிக்வெண்ட் டேட் டேட்டா புரியல எனக்கு. சைனீஸ் அபேசர் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் எப்பக்குள்ளார கண்டக்ட் பண்ணும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 1 yearக்குள்ள கண்டக்ட் பண்ணுவோம். 1 இயர்க்குள்ள கண்டக்ட் பண்ணணும். ப்ரொவிஷன் புரியலன்னு அர்த்தம். அங்க என்ன எழுதி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் ஷுட் பி ஹெல்டு வித்தின் 9 months. ரிலையன்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது? அப்போனா இதுக்கப்புறம் வரது எல்லாமே சப்சிக்வெண்ட் ஏஜிஎம் தான். மீனிங் எவ்ரி இயர் 39 தே ஹேவ் டு கண்டக்ட் தி ஏஜிஎம். அவ்வளவுதானே. ஓகே கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள். நீங்களாம் அப்ளை பண்ணணும் மைண்ட் அப், உங்களாம் அப்ளை பண்ண மாட்டோம். சிம்பிள் கொஸ்டின் தான். ரஷீத் வேத்து வேறு இருக்கு, ஃபேன் இல்லாம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு. புரியுதா கொஸ்டின்? எதுவும் டிஃபிகல்ட்டா கேட்கலையே. அவ்வளவுதான். ஸோ கேப் பிட்வீன் 2 AGM should not exceed 15 months. ஒரு ஏஜிஎம்க்கும் இன்னொரு ஏஜிஎம்க்கும் கேப் வந்து 15 monthsக்கு மேல இருக்கக்கூடாது. கிளியர்? தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் நடந்ததா, சப்சிக்வெண்ட் ஏஜ் ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்க்கும் செகண்ட் ஏஜிஎம்க்கும் கேப் வந்து 15 monthsக்கு மேல இருக்கக்கூடாது. புரியுது? தட்ஸ் இட். நவ் additional compliance for listed companies. அண்ட் இன்னொன்று ஒன்று சொல்றேன், ஹவு யுவர் புக் இஸ் ஃப்ரேம்டு, இல்லைன்னா வந்து உங்க கம்பெனில வந்து எப்படி வந்து ஃப்ரேம் ஆகியிருக்கு அப்படின்னா 3 விஷயங்களை கலந்துதான் உங்களோட கம்பெனில சப்ஜெக்ட் வந்து ஃப்ரேம் ஆகியிருக்கு. நான் சொல்றது சிஎஸ்க்கு. சிஏவும் இதே கம்பெனில தான் படிப்பாங்க, சிஎம்ஏவும் இதே லா தான் படிப்பாங்க, இதே லா தான் சிஎஸ்எம் படிப்பீங்க. ஆனா ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்க நீங்க கொஞ்சம் இன்டெப்தா படிப்பீங்க. அங்க வெறும் கம்பெனில மட்டும்தான் படிப்பாங்க. பட் நீங்க வந்து கம்பெனிலாவோட சேர்ந்து கம்பெனில பிளஸ் யூ வில் ஸ்டடி. மீனிங் அங்க கம்பெனில என்ன எழுதியிருக்கோ அதை மட்டும் தான் அவங்க படிப்பாங்க. யாரு? சிஏசிஎம்ஏ. பட் நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, கம்பெனிலாவும் படிக்கணும், அதுக்கப்புறம் செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்டும் படிக்கணும், அதுக்கப்புறம் எல்ஓடிஆரும் படிக்கணும். எல்ஓடிஆர்னா என்னது? செபியோட லிஸ்டிங் ஆப்ளிகேஷன். சரியா? ஸோ லிஸ்டட் கம்பெனிக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னா ஈஸி தான், இன்னும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. லிஸ்டட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் விஜிலன்ஸ் வந்து இட் வில் பி ஈவன் மோர் ஸ்ட்ரிஞ்சன்ட். ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஈவன் மோர் ஸ்ட்ரிஞ்சன்ட். ஸ்ட்ரிஞ்சன்ட்னா ரொம்ப டைட்டண்டா இருக்கும். ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தே வில் லூப் ஹோல் இல்லாத மாதிரி தே வில் ஃப்ரேம். ஸோ கம்பெனில சொன்னது சில ஏதாச்சும் எங்கேயாச்சும் லூப் ஹோல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா தென் செபி எல்ஓடிஆர்ல என்ன பண்ணுவாங்க, அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட் தே வில் ஆஸ்க். ஸோ அப்போ ஒரு கம்பெனி லிஸ்டட் கம்பெனி ஆயிடுச்சுன்னா கம்பெனிஸ் ஆக்ட் சொல்ற பேச்சும் கேட்கணும், செபி சொல்ற பேச்சும் கேட்கணும். கம்பெனிஸ் என்னாச்சும் விட்டு போச்சு அப்படின்னு நான் கம்பெனி ஆக்ட்ல சொல்லல, நான் பண்ணல அப்படின்னா செபி வந்து டொக்குன்னு கொட்டுவாங்க. ஏன் கொட்டுவாங்க? பிகாஸ் லிஸ்டட் கம்பெனி இஸ் பீயிங் ரெகுலேட்டட் பை ஹூம்? செபி. ஸோ அப்போ செபி யார் சொல்றது கேட்கணும்? கம்பெனில சொல்றதும் கேட்கணும், செபி சொல்றதும் கேட்கணும். கிளியர்? ஸோ இங்க வந்து கம்பெனி அப்படின்றது இட்ஸ் லைக் அ நியூலி மேரிட் ஹஸ்பண்ட். அம்மா சொல்றதும் கேட்கணும், ஒய்ஃப் சொல்றதும் கேட்கணும். அம்மா இஸ் கைண்ட் ஆஃப் கம்பெனிலா, அந்த மாதிரி செபின்றது வந்து ஒய்ஃப். ஸோ 2 பேர் சொல்றது யார் கேட்கணும்? கம்பெனி ஹேஸ் டு லிசன். கிளியரா? ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே வில் ஸ்டடி. பக்கா? தென் செக்ரட்டரி ஸ்டாண்ட் யாருன்னு கேட்காதீங்க. ஸோ அது மாதிரி இங்க வந்து அடிஷனல் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் லிஸ்டட் கம்பெனி, அடிஷனல் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் லிஸ்டட் கம்பெனிஸ். ஸோ லிஸ்டட் கம்பெனிக்கு இது இல்லாம என்ன அடிஷனல் கம்பெனிஸ் வாட் அடிஷனலி தே ஹேவ் டு கம்ப்ளை அப்படின்னா, ஃபார் டாப் 100 லிஸ்டட் கம்பெனி பை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஓகேவா? டாப் 100 listed company by market capitalization. Market capitalization என்னதுன்னா number of shares into share market, share price, number of shares. இதெல்லாம் ஜஸ்ட் நாலேஜ் பர்பஸ் தெரிஞ்சுக்கினா போதும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுக்கு மீனிங் என்னதுன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், கம்பெனி கிட்ட எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்ல பெற்றிருக்காங்க இன்டூ கம்பெனியோட இன்னைக்கு பிரைஸ் எவ்வளவு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் ரூபாய் 1 lakh ஷேர்ஸ் வந்து இருக்கு கம்பெனிக்கு. எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு? 1 lakh ஷேர்ஸ் இருக்கு. சரியா? கம்பெனியோட இன்னைக்கான கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்னா என்னது? இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல என்எஸ்சியோ பிஎஸ்சியோ வெப்சைட்டோ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா டாட்டாவோட ஷேர் பிரைஸ் 100 ரூபாய் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் தான் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. எதையும் 1 lakh into 100 எவ்வளவு வருது? 1 crore. That is called market capitalization. That is called what? That is called market capitalization. Understood? So இப்போ இது என்ன பண்ணுவாங்கன்னா டாப் 100 லிஸ்டட் கம்பெனி, அந்த டாப் 100 எப்படி வந்து ரேங்க் பண்ணுவாங்கன்னா இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சம்வேர் அரௌண்ட் 10,000 crores இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
தென் அதுதான் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி டாட்டாவோட 9,000 crores, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 8,000 crores, அந்த மாதிரி டாப் 100ல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல யார் இருக்காங்களோ அவங்க வந்து என்ன இன்னொரு அடிஷனல் கம்ப்ளைண்ட்ஸ் தே ஹேவ் டு ஃபாலோ அப்படின்னா they have to hold AGM within 5 months from the end of financial year. சரி, இப்ப அம்மா சொல்றது கேட்டு இருந்தாங்களே இவ்வளவு நாளா, இப்ப யார் சொல்றது சேர்த்து கேட்கணும், வைஃப் சொல்றதே சேர்த்து கேட்கணும். யார் வைஃப்? செபி எல்ஓடிஆர். கிளியர்? பக்கா? ஸோ அப்போ இன் ஜென்ரலா 31st March 2024 முடிஞ்சதுன்னா 39 செப்டம்பருக்குள்ளார நீங்க என்ன பண்ணணும், ஏஜிஎம் வந்து கண்டக்ட் பண்ணணும். பட் நீங்க லிஸ்டட் கம்பெனியா இருந்தா, தட் டூ டாப் 100 லிஸ்டட் கம்பெனியா இருந்தா, தென் 31/8 நீங்க ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணிருக்கணும். இப்ப சொல்லுங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து 31/8 பண்ணணுமா இல்ல 39 ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணணுமா? 31/8. பிகாஸ் ஆப்வியஸ்லி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரினாலே பிரம்மாண்டம். ஆப்வியஸ்லி அவங்க டாப் 100 இருப்பாங்க, டாப் 10 இருப்பாங்க. கிளியர்? அண்டர்ஸ்டுட் நவ்? பக்கா? பக்கா கிளாரிட்டி? ஓகே ஃபைன். சரி, ஓகே. ப்ரொவைசோனா என்னது? ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் யார் என்கிட்ட படிச்சாங்களோ அவங்க சொல்லியிருப்பேன், தெரியாதாங்க. ப்ரொவைசோனா என்னது? ப்ரொவிஷன் கிடையாது. ப்ரொவைசோனா என்னது? குயிக். எக்ஸெப்ஷன். வெரி குட். தட்ஸ் குட். பரவாயில்ல. ஸோ ப்ரொவைசோனா என்னதுன்னா எக்ஸெப்ஷன். எதுக்கு எக்ஸெப்ஷன்னா, ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ரொவிஷன்ல மென்ஷன் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன். சரியா? செக்ஷன் ப்ரொவைசோ டு செக்ஷன் 56 சப்செக்ஷன் 2 clause 10. எங்கேயா கேட்ட மாதிரி இருக்கா? கேட்ட மாதிரி இருக்கா? எஸ். எங்க கேட்ட மாதிரி இருக்கு? எஸ். இன்கம் டேக்ஸ். எஸ். இன்கம் டேக்ஸ்ல எங்க கேட்டிருக்கோம்? கிஃப்ட். வெரி குட். ஓகேவா? ஸோ ப்ரொவைசோனா என்னதுன்னா, ஆக்ட்ல ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஓகேவா, அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸெப்ஷன் எதுல கொடுத்துருப்பாங்கன்னா ப்ரொவைசோ, அதுக்கு பேர், அந்த எக்ஸெப்ஷனுக்கு பேர் தான் என்னது? ப்ரொவைசோ. சரியா? ப்ரொவைசோ என்னன்னு புரிஞ்சுதா ரஷித்? எக்ஸெப்ஷன். ஸோ ப்ரொவைசோனா என்னது? யூ ஷுட் நாட் ஈட் ஸ்வீட்ஸ் எக்ஸெப்ட் ஆன் தீபாவளி. அதான் புரியுதா? ஸோ இன் ஜென்ரலா கொடுத்துருவாங்க, அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன், அதுக்கு பேர் தான் ப்ரொவைசோ. ப்ரொவைசோனா எக்ஸெப்ஷன். நவ் இங்க பாருங்க, இஃப் சப்போஸ் என்னால டியூ டு சம் அதர் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னால என்ன பண்ண முடியல, ஏஜிஎம் கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா, ரெஜிஸ்ட்ரார் கிட்ட போயிட்டு என்னால இந்த டேட்குள்ள என்னால என்ன பண்ண முடியல, கண்டக்ட் பண்ண முடியல, எனக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு கேட்கலாம்னா எக்ஸ்டென்ஷன் வந்து கேட்கலாம். அப்போ அது ப்ரொவைசோ ஆயிடும். ஒன்ஸ் அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா அது என்ன ஆயிடும்? ப்ரொவைசோ ஆயிடும். ஏன்னா ப்ரொவிஷன் என்ன சொல்லுது, லிஸ்டட் கம்பெனியா இருந்தா வித்தின் இன் ஜென்ரல் 6 monthsக்குள்ளார பண்ணிடணும். 6 monthsக்குள்ள என்ன பண்ணணும்? 6 monthsக்குள்ள யூ ஹேவ் டு கண்டக்ட் த ஏஜிஎம். 6 monthsக்குள்ள யூ ஹேவ் டு கண்டக்ட் த ஏஜிஎம். உங்களால பண்ண முடியல அப்படின்னா தென் யூ கேன் யூஸ் த ப்ரொவைசோ டு செக்ஷன் 96 சப்செக்ஷன் 1 எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வேலிடிட்டி பீரியட் ஆஃப் ஏஜிஎம். அது என்ன பண்ணணும்? ரெஜிஸ்ட்ரார் கிட்ட போயிட்டு நீங்க வந்து யூ ஹேவ் டு கிவ் திஸ் ரீசன். ஓகேவா? எதுக்கு வந்து என்னால கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்ற ரீசன் சொல்லி, அந்த ரீசன் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா they will give the extension. That too for not more than 3 months. அந்த எக்ஸ்டென்ஷன் கூட அவங்க எவ்வளவு மாதம் தான் கொடுக்க முடியும்? 3 months தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது. பக்கா? இது வரைக்கும் ஹெவி ஆகலையே? நீட்டா புரிஞ்சுது? வெரி குட். ஃபைன். நோ எக்ஸ்டென்ஷன் ஃபார் டைம் ஃபார் ஹோல்டிங் ஃபர்ஸ்ட் டைம் ஏஜிஎம். ஃபர்ஸ்ட் டைம் ஏஜிஎம் இருக்கு இல்லையா, தட் இஸ் 31st Decemberக்குள்ளார பண்ணணும் இல்லையா? இப்போ ஹெச்விசி நம்ம ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் இயர், அதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நான் டிசம்பருக்கு மேல பண்றது எனக்கு கொடுங்க. அந்த வந்து this extension is not applicable for whom? This extension is not applicable for first time AGM. பக்கா? ஹோல்டிங் ஃபர்ஸ்ட் டைம் ஏஜிஎம்க்கு இந்த எக்ஸெப்ஷன் கிடையாது. கிளியர்? எதனாச்சும் டவுட் இருக்கா? ஹெவி ஆகலையே? ஸ்லோவா தான் சொன்னேன். ரஷித் சொல்லுங்க. ரஷித் புரிஞ்சுதா? ஒரு ரிவைஸ் பண்ணிடலாமா? ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ரிவைஸ் பண்ணிடலாமா குயிக்கா? ஓகே சார். ஸோ வாட் வி வில் டூ, ஸ்டார்டிங்ல இருந்து வில் ரிவைஸ் குயிக்லி. 4 minutes இருக்குது இன்னும், அதுக்கப்புறம் மீட்டிங் எண்ட் ஆயிடும். யூ ஜாயின் இன். அந்த ஃபர்ஸ்ட் நான் அனுப்பணும்ல, அந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணுங்க. சரியா? ஜூம் மீட்டிங்ல நான் அனுப்புறேன். ஐ வில் ரீசெட் இட். கிளியர்? வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? we have started with general meeting. மீட்டிங்னா என்னது? gathering of person for transacting lawful activities. Point number 1. அதுக்கப்புறம் how company can take decision? company can take decision through resolution
தட் ரெசல்யூஷன் பாஸ் அட் வேலிட்லி ஹெல்டு மீட்டிங் நடக்கும், அதுல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறத வச்சு தான் தே வில் டேக் டிசிஷன். பக்கா ஃபைன். டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ் வந்து வில் பி வெஸ்டட் வித் மெம்பர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ். ஸோ டெசிஷன் மேக்கிங் யாரால மட்டும்தான் எடுக்க முடியும்? மெம்பர்ஸும் டைரக்டர்ஸால மட்டும்தான் எடுக்க முடியும், ஷேர் ஹோல்டர்ஸால எடுக்க முடியாது. ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன வேணா பண்ணலாம், ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் அப்பாயிண்ட் or they can nominate the directors, but they cannot involve in the decision making. பக்கா fine. Then secretarial standard என்ன சொல்லுது அப்படின்னா, secretarial 2 especially speaking on standard on general meeting இப்படி தான் கண்டக்ட் பண்ணணும்னு யார் சொல்றது? secretarial standard 2. சரியா? fine. Then meeting not applicable for OPC. மீட்டிங் வந்து OPC கண்டக்ட் பண்ண தேவை கிடையாது, ஏன்னா மீட்டிங்னால 2 பேர் இருக்கணும். ஓகேவா? ஓபிசினாலே 1% கம்பெனி, அங்க இங்க 2 பேர் இருப்பாங்க. Then meeting of members. So meeting of members வந்து வருஷத்துக்கு to take approval of certain business items they will conduct the meeting. ஓகேவா? And then yearly once meeting வந்து கம்பல்சரியா கண்டக்ட் பண்ணி ஆகும். Meeting members. So meeting can be classified into 3. One வந்து annual general meeting, then extraordinary general meeting, then third one is class meeting. Now we are discussing annual general meeting. Annual general meeting ஒரு செக்ஷன் என்னது? செக்ஷன் 96. annual general meeting என்ன பண்ணுவாங்க? seeking approval for certain ordinary activities. ordinary activitiesனா என்னது? 4 விஷயங்கள். ordinary activitiesனா 4 விஷயங்கள். first accounts, that is consideration of financial statement and CFS, reports of board of directors, reports of auditor. Then declaration of dividend, directors appointment in place of retiring, approval of appointment of auditors and fixing remuneration. அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இதுதான் அவங்களோட ரெமுனரேஷன் ஃபிக்ஸ் பண்றது எங்க தான் பண்ணுவாங்க? ஆர்டினரி ஆக்டிவிட்டிஸ். ஏஜிஎம்ல பண்றது இந்த 4 விஷயங்கள் பண்ணா திஸ் வில் பி கன்சிடர்ஸ் ஆர்டினரி ஆக்டிவிட்டி. இதை தாண்டி பண்ற மிச்சம் எல்லாமே ஸ்பெஷல் பிசினஸ். ஓகேவா? இது தாண்டி பண்ற எல்லாமே என்னது? ஸ்பெஷல் பிசினஸ். ஒன் மோர் அடிஷனல் பாயிண்ட், ஆர்டினரி பிசினஸ்க்கு இஃப் யூ ஆர் டிரான்சாக்டிங் ஆர்டினரி பிசினஸ் அதுக்கு எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் தேவை கிடையாது, ஸ்பெஷல் பிசினஸ்க்கு எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் தேவை. பக்கா? தென் ஏஜிஎம் வந்து கேலண்டர் இயர்ல ஒரு வாட்டியாச்சும், ஒரு கேலண்டர் இயர்ல ஒரு ஏஜிஎம் தான் நடக்கணும். ஃபர்ஸ்ட் ஏஜிஎம் நடக்கிறீங்க அப்படின்னா அது 9 monthsக்குள்ளார, ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச 9 monthsக்குள்ளார you have to conduct. Subsequent AGM should be conducted within 6 months. If your company is top 100 listed company by market capitalization, then instead of 6 months, 5 months will be applicable. The gap between 2 AGM should not exceed 15 months. Pakka? Then proviso என்னது? If you are not able to conduct the general meeting within the prescribed period, then you can go and get extension from registrar by providing specified reasons. Once if they approved that specified reason, they will give extension not more than 3 months. Then first time நீங்க ஏஜிஎம் வைக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களால என்ன பண்ண முடியாது? எக்ஸ்டென்ஷன் வாங்க முடியாது. கிளியர்? ஸோ வித் திஸ் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ். பக்கா நீட்டா புரிஞ்சுதா? டவுட் இல்லாம புரிஞ்சுதா? வெரி குட். Now what we will do, we will join again, then we will start remaining. Okay? Comfortable? Very good. So I will end the meeting now, then we will resume.